என்னடா வீட்டு வெளியே சேருக்குதா? யாருன்னா இருக்கிறாங்களா? யாருப்பா அது? ஐயோ சோப்பு டப்பா முடிஞ்ச. ஒன்னும் இல்லம்மா, மழைக்கா கொஞ்சம் ஒதுங்கினேன். மழைதான் நின்னு போச்சு, அப்புறம் ஏன் ஓரம் ஒதுங்குற? ஏமா ஈரத்துல இருந்தா ஒத்துக்காதமா உடம்புக்க, கொஞ்ச நேரம் தான் நின்றுட்டு போறேன். சரி சரி நின்னு தொலை. திமிர பத்தியா அதுக்கா? மழைக்கு ஒதுங்கினா கூட கத்துதா? யாரா இதா? என்ன தம்பியா நல்லா இருக்கிறியா? நான் நல்லா இருக்கிறேன். நீ என்ன பண்ணுற? ஒன்னும் இல்லப்பா, மழைக்கு ஒதுங்கி இருக்கிறான். எங்க அம்மா சுத்தமா அறிவே இல்ல. கரெக்டா சொன்னப்பா, சுத்தமா அறிவே இல்ல உங்க அம்மாவுக்கு. நீ எப்படி சொல்ற? நீ சொன்னதா சொல்றான். நான் சொல்றேன் கேளு. எங்க அம்மாக்கு எப்படி தெரியுமா அறிவு இல்ல? சொல்ல எப்படிப்பா? உன்ன மாதிரி டுபாக்குள்ள வீட்டுல சேர்க்கறாங்கல்ல, அதனால. இது அதுக்கு மேல இருக்கும்போது ஏம்பா கொஞ்ச நேரத்துல போயிடுற, நீ போப்பா. நீ இடத்துக்கு நீ போக முடியா? சரி நான் போறேன். போலி அந்தால எப்பா யாரும் இல்ல, ஆட்டிய போட்டுற வேண்டியதுதான். யாரு இது நம்புட்டான் சேர் எடுக்கிறது? யாருப்பா நீ? வணக்கம் தப்பியா. யார் நீ? எங்க வீட்டு சேர் தூக்குற? என்னப்பா என்ன மறந்துட்டா? உங்க சொந்தக்காரன்பா. சொந்தக்காரனா? நான் பார்த்தது இல்லையா? சீனு உன் பொண்டாட்டி சொந்தக்காரனா இருக்கும். ஆமா ஆமா, அவர் சொன்ன மாதிரி உங்க பொண்டாட்டி சொந்தம் தான். எந்த வகையில சொந்தம்? அதெல்லாம் கேட்காத. இவங்களை தாஜா பண்ணாதான் உன் பொண்டாட்டி உன் வழி கொண்டு வர முடியும். கரெக்டா சொன்னாரு பாரு. எல்லாம் என் கையில் தாங்குது. பாரு இவருக்கு என்ன வேணுமோ கவனி, எல்லாத்தையும் இவர் பார்த்துப்பாரு. அப்படியா சொல்ற? ஆனா நான் இவர் பார்த்ததே இல்லையா. என்னடா முட்டாள்தனமா பேசின்னு இருக்க? அதான் இப்ப பாத்துட்டல. தம்பி சீனு, எல்லாமே என் கையில் தான் இருக்குது. உனக்கு என்ன பிரச்சனைனாலும் நான் தேர்த்து வைக்கிறேன். அதான் கேட்டார்ல, பேசு பேசு. நீ என்ன முறம் எனக்கு? குப்பாள்ற முறம். குப்பாடுற முறமா? வேற ஏதாவது பேசியா? அதையவே கேட்டுன்னு இருப்ப. சீனு வாய்க்குல பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியும். பொண்டாட்டி பார்த்தா கத்தம், வா போய் பேசலாம். வாடா, அவரே கூப்பிடுறாரு. ஒரு கட்டிங் வாங்கி கொடுத்தா நம்ம வாங்கி கொண்டு வந்துடலாம். வா சீனு, அந்த பக்கம் போயிடலாம். யோ எங்க போற? இந்த வரேங்கிற சொந்தக்காரர்கிட்ட பேசிட்டு வரேன். சொந்தக்காரா? ஓ அவருக்கு சொந்தமா என்ன? மசாலா 5 வைடி பிரியாணி செய்யறதுக்கு. ஓஹோ அவங்க சொந்தக்காரா தான் இருக்கும் போலக்குது. பிரியாணி வேணுமா? பிரியாணி. பிரியாணி யாருக்குப்பா? உனக்கு தானா? அண்ணா இல்லப்பா, மாமா மொறாவது நானு. மாமன் கூடு. சரி மாமா. உன் கஷ்டம் எனக்கு தெரியும். உன் பொண்டாட்டி நீ சொல்றது கேட்க மாட்டேன்னு தானே? ஆமாண்ணா. இன்னும் அண்ணன் கூப்பிடுற, மாமன் கூப்பிடு. ஆமா மாமா. நீ கவலையே படாத, நான் உன் கட்சி. உனக்கு எல்லா விதத்திலும் நான் சப்போர்ட் பண்றேன். சரி மாமா. சரக்கு என்ன சாப்பிடுறாருன்னு கேளு. சரக்கு என்ன சாப்பிடுறியா மாமா? ஐயோ வெளியே வந்து மாட்டுங்களே. அது அது ஒரு 500 ரூபாய் ஏத்து கொடு. இதான் மாமா. எனக்கு வேணாம், இருந்தாலும் நீ தப்பா நினைச்சுக்கல, அதனால வாங்கிக்கிறேன். அவ எது சொன்னாலும் கேட்கவே மாட்டேன்றா மாமா. அவ சொல்றதா சட்டன்றா. நீ கவலைப்படாத, இந்த விஷயம் உனக்கு எனக்கு இருக்கட்டும். உன் பொண்டாட்டி கிட்ட மூச்சே விடாத. சரி மாமா, கறி எடுத்து வந்துடுறேன். பிரியாணி சாப்பிட்டு போ மாமா. பிரியாணி எனக்கு டைம் ஆகுதுப்பா, நான் ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிறேன்னா. ஒருத்தன் ஹோட்டல்ல சாப்பிடுறாருல, காசு கொடுறா. இதான் மாமா. நான் வாங்க மாட்டேன், இருந்தாலும் நீ கொடுக்குறேன்னு வாங்கிக்கிறேன். இனிமேல் பட்டி அவர் சொல்றதுதான் நீ கேட்கணும். அவர் எல்லாமே உனக்கு பண்ணுவாரு. சரிப்பா, நான் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு நல்ல முடிவோட நாளைக்கு வரேன். பாய் சொல்ற மாமாக்கு. பாய் மாமா. பாய்ப்பா பாய்ப்பா. அடங்கோயால 100 ரூபாய்க்கு 1000 பண்ண 1000 ரூபாயா வந்துச்சா? பார் இனிமேல் பட்டு அவர் சொல்றதுதான் கேட்கணும். வா வீட்டாண்ட போலாம். இதான்ப்பா வருதுங்கள. அவங்க சொந்தக்கார எங்க ஆளை காணோம். எங்க சொந்தக்கார? வர நிக்கிறாருமா. இனிமேல் பட்டு நீ சீனை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓ இவருக்கு சப்போர்ட்டா? என்ன கீச்சுலர் அவரு? என்னம்மா சொந்தக்காரி இந்த மாதிரி பேசுற? ஒரு வாட்டி அவங்க அண்ணன் வந்தாரு, அவருக்கு நாட்டுக்கோழி குழம்பு வச்சேன், கேளு. அது ஏன் சொந்தக்காருக்கு? உன் சொந்தக்கார அந்த மாதிரி பண்ண மாட்டல. நான் ஏன் சொந்தக்காரருக்கு பண்றேன்? இப்பதான் சொன்னேன் என்ன கீச்சு வருன்னு. திரும்ப கூட சொல்வேன், என்ன கீச்சுலர் அவரு? உன் சொந்தக்காரங்க தானே? ஏன் சொந்தக்காரனா? என்னடி சொல்ற? நீதானே சொன்ன சொந்தக்காரன். ஏமா அவர் உங்க சொந்தக்காரர் தானே? கழுத்து மேலே இப்ப அந்த கரோட்டு தலைன அப்படி சொன்னா? அப்ப உன் சொந்தக்காரர் இல்லையா? என் சொந்தக்காரலாம் இல்ல, நான் உங்க சொந்தக்காரன் தான் நினைச்சேன். யோ அண்டாவாயா. சீனு இப்படி நடக்கணும் எனக்கு தெரியல சீனு. 1000 ரூபாய் புடிங்க குத்திரியாடா ஆளா பிளாக் மண்டியா. சீனு என் மேல தப்பு இல்ல, அவன் தான் சொன்னான் உங்க சொந்தக்காரன்னு. நான் அத்தனை வாட்டி சொன்னேனடா பாக்கலன்னு.
தெரியாம நடந்து போச்சு, மன்னிச்சுக்கடா. போலாம், பேக்கெட்ல இருந்து 1000 ரூபா போச்சு. சீனே, தெரியாம நடந்துச்சு சீனே. நீ போடா நீ. பிரியாணி செய்யறேன், செய்யறியா? மவனே, இப்போ போறியா இல்ல கழுத்து கட்டிட்டுமா? இன்னும் இப்படி கோவப்படுறான். சார், நான் ஏமாந்துட்டீங்களா? 1000 ரூபாய். உனக்கு தேவைதான்யா, போ இன்னும் யாருக்குன்னா இப்ப ஏமாறு. ச்சே, அசிங்கப்பட்டு நான் நண்டா வாயேன்.